பணம் இருந்தால் பணத்தை வச்சு எதையெல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கும் வாய் திறக்க மாட்டேங்க. இதெல்லாம் வாங்கினா அப்புறம் எப்படி நல்லா சாப்பிடுவ? இப்போ நீ சொன்னதெல்லாம் வாங்கினா எப்படி சாப்பிடுவ நல்லா? நீதான் சொல்லணும். நீ எப்படி நல்லா சாப்பிடுவோன்னு நீ சொல்லு. நீ சாப்பிட முடியாதுங்கிறது அதுக்கப்புறம் நான் இந்த பரதேசி சொல்கிறேன். இது எல்லாம் சாப்பிடலாம். இது எல்லாம் நீ சாப்பிட்றதா இருந்தால் நகை வாங்க முடியும், சொன்னதெல்லாம் வாங்க முடியாது. எப்படி? மீன் சாப்பிட்லாம், கறி சாப்பிட்லாம், சோறு சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் நீ சொன்னதெல்லாம் வாங்க முடியாது. இதெல்லாம் சாப்பிடணும்னா உன் கையில் பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் இதெல்லாம் சாப்பிட முடியும். நீ சொல்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா பணம் உங்கள்கிட்ட காலி ஆயிடும். எப்படி சாப்பிடுவ? அது எப்படி தக்கனை எப்படி வச்சு சாப்பிடுவ? 1 லட்ச ரூபா வச்சு எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுவோம்? இப்போ உங்ககிட்ட 1 கோடி ரூபா இருக்கு. இப்போ என்ன சாப்பிட்ற? 1 கோடி ரூபா இப்போவே உங்ககிட்ட இருக்கு சாமி. இப்போ என்ன சாப்பிட்ற? இப்போ நீ சொன்னதெல்லாம் சாப்பிட்றியா? நான் சொல்றது கேள்விக்கு மட்டும் கரெக்டாக போயிடுச்சு. இருக்கு இல்லைங்கிறது அது வாதம் கிடையாது. இப்போ உங்ககிட்ட 1 கோடி ரூபா நீ வச்சிருக்கிற, நீ இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீ சொன்னதெல்லாம் சாப்பிட முடியுதா? ஏய், எடுத்து அடிச்சுன்னு வச்சுக்கோ, மண்டை செதறி போயிடும். அப்படி இல்லை, பேசுகிறாங்கிறதுக்காக இல்லை. அது நான் ஒருத்தர் ஒரு இது வைக்கிறேன்னா அவனுக்கு பதில் சொல்கிறோம்னா அது எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கணும். அப்படி அறிவுபூர்வமாக பேசணும். சும்மா இதுக்காக பொழுதுபோக்காக பேசக்கூடாது. அவர் என்ன மாத்திரை வேணா சாப்பிடலாம்னு சொன்னார். புரியுதா? இப்போ உங்ககிட்ட 1 கோடி ரூபா இருக்குது. நீ டெய்லி மீன், ஒரு நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு சிக்கனு, ஒரு நாளைக்கு மட்டனு, இப்படி சாப்பிட்றியா? அப்புறம் நல்லா சாப்பிட்லாமே சாமி. நீ எப்படி சாப்பிடுவ நல்லா? சொல்லு சார். ஆமாம், இப்போதைக்கு சொல்ல போனால் அவன் கோடீஸ்வரன் தான். அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ரெண்டாவது. அவன் சொன்னது அவங்ககிட்ட இருக்கு. அவன் நிம்மதியாக இருக்கானா? நல்லா சொன்னதெல்லாம் சாப்பிட்றானா? நீ அதைத்தான் நானும் கேட்குறேன். நல்லா சாப்பிட்றியா? அவன் சொன்னதுலேயே இருக்கு எல்லா கஷ்டமும். நகை வாங்கலாம், கார் வாங்கலாம், தோப்பு வாங்கலாம், துறவு வாங்கலாம்னா. புரியுதா? கார் வாங்கினாலும் செலவு பண்ணணும், நகை வாங்கினாலும் செலவு பண்ணணும், தோப்பு துறவு வாங்கினாலும் செலவு பண்ணணும். இதுக்கே எனக்கு சரியா போயிடும். 3 வேளை சோறு, கஞ்சி தண்ணி கூட ஒழுங்காக குடிக்க முடியாது. நானும் நல்லா இருப்பாங்களாம்.
ஆமாம், தோப்புத்துறை வாங்கி அப்படியே விட்டுட்டு அது அப்படியே வந்துடுமா? அதுக்கு உரம் போடணும், தண்ணி பாய்ச்சணும், அது கால் போடணும், காவக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. நீ எங்க 1 லட்ச ரூபா தோப்புக்கு செலவு பண்ணி இருந்தேன்னா அதில் வர்ற வரவு வெறும் 40,000 தான் வரும். உரத்துக்கு கடன் வாங்கி போட்டதுக்கு 40,000 உரத்துக்காரனுக்கு கடன் கட்டியிருந்தோம். பெரியங்குடி நீ சாப்பிட்றது ஏன்னா எடுத்த நகையை வேணால் பேங்கில் வேணால் அடை வச்சுக்கலாம், வேணால் விற்றுக்கலாம். அப்போ கூட இந்த பொருள் ஒன்று இருக்காது இல்லை. சரி, போய் விட்டு மற்றவங்க சொல்லுங்கள் சாமியா.